டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ். என்ன ஆனாலும் பார்த்துக்கலாம் என்ற ஹேஷ்டேக்குடன் ரெட்ரோ திரைப்படத்தில் வரும் சூர்யாவின் மாஸ் காட்சிகளை வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக வைத்துவிட்டு முன்னாள் கவுன்சிலரை துடிக்க வெட்டி சாய்க்க வந்த அதிமுக நிர்வாகி இவர்தான். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பாண்டவதூத பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் கண்ணபிரான். அதிமுக முன்னாள் கவுன்சிலரான இவர் தற்போது வட்ட செயலாளராக இருந்து வருகிறார். வழக்கம் போல வீட்டு வாசலில் நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த அவரை வீச்சரிவாளுடன் வந்த அதே பகுதியைச் சேர்ந்த சரவணன் கண்மூடித்தனமாக வெட்ட முயன்றார். இதில் கை மற்றும் முதுகு பகுதியில் வெட்டு காயம்பட்ட கண்ணபிரான் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு வீட்டிற்குள் தப்பி ஓடிய நிலையில் விடாத சரவணன் விரட்டிச் சென்று சகட்டு மேனிக்கு வெட்டினார். தந்தையின் அலறல் சத்தம் கேட்டு அறையிலிருந்து அதிர்ச்சியுடன் ஓடி வந்த கண்ணபிரானின் மகன் சரவணனை தடுத்து நிறுத்தி அருவாளை பிடுங்கி வீசினார். உடனே அக்கம் பக்கத்தினரும் உள்ளே புகுந்து சரவணனை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். இதையடுத்து கண்ணபிரானை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் சரவணனை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணையை தொடங்கினர். முதற்கட்ட விசாரணையில் 2019ஆம் ஆண்டு 9 மாவட்டங்களில் நடைபெறாத உள்ளாட்சி தேர்தலே இந்த கொலை முயற்சிக்கு முதல் காரணம் என்பது தெரிய வந்தது. வட்டச் செயலாளர் கண்ணபிரானுக்கு வலதுகை போல செயல்பட்டு வந்த சரவணனுக்கு உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலர் சீட்டு வழங்க கட்சியின் தலைமை முடிவு செய்திருந்தது. ஆனால் திடீரென மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டதால் உள்ளாட்சி தேர்தல் 2021ஆம் ஆண்டுக்கு ஒத்தி வைக்கப்பட்டது. இருந்தாலும் நிச்சயம் தமக்கு சீட்டு கிடைக்கும் என மலை போல நம்பியிருந்த சரவணன் இடைப்பட்ட 2 ஆண்டுகளில் கட்சி விழா நடத்துவது, நலத்திட்ட உதவிகள் வழங்குவது என கணக்கு பார்க்காமல் பணத்தை வாரி இறைத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் சரவணன் தலையில் இடியை இறக்கும் விதமாக கவுன்சிலர் சீட்டை தனது மனைவிக்கு வாங்கி கொடுத்து பெரும் அதிர்ச்சி கொடுத்தார் கண்ணபிரான். அதன் பிறகு கண்ணபிரானுடனான பேச்சுவார்த்தையை முழுமையாக நிறுத்தி கொண்ட சரவணனுக்கு மேலும் மேலும் நெருக்கடிகள் தான் ஏற்பட்டது. ஆருத்ரா IFSல் முதலீடு செய்து பல லட்சம் பணத்தை இழந்ததோடு நிதி நெருக்கடியால் கணவன் மனைவி இடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகளும் ஏற்பட்டுள்ளன. மேலும் பெற்ற கடனை திருப்பி கொடுப்பதற்காக சொந்த வீட்டையும் அடமானம் வைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். அது மட்டுமின்றி சமீபத்தில் அவரின் தாயும் உயிரிழக்க சரியாக கவனித்துக் கொள்ள முடியாததால் தான் தாய் உயிரிழந்ததாக எண்ணி வேதனையின் உச்சத்திற்கே சென்றார் சரவணன். பணம், பதவி, வீடு, உயிர் கொடுத்த தாய் என அனைத்தையும் இழந்து வயிற்று பசிக்காக டெலிவரி வேலை செய்து வந்த சரவணனை பார்க்கும் இடமெல்லாம் வைத்து கண்ணபிரான் இழிவுபடுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி தனது வாழ்க்கையை இருளாக்கியதோடு பொது இடங்களில் வைத்து தன்னை அவமானப்படுத்தி வந்ததால் கண்ணபிரானை கொலை செய்ய முடிவு செய்ததாக போலீசில் வாக்குமூலம் கொடுத்தான் சரவணன். முன்விரோதம் காரணமாக அரசியல் பிரமுகரை ஓட விரட்டி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பதற்றத்தையும் மக்களிடையே அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் துரை வெங்கடேஸ்வரன். டாக்டர் அகர்வால்ஸ் கண் மருத்துவமனை இலவச கண் பரிசோதனையை வழங்குகிறது. புக் அப்பாயின்மெண்ட் நவ்.